போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் நகையை திருடியதாக புகார் அளித்த நிகிதா மீது மதுரை திருமங்கலம் ஏஎஸ்பி அலுவலகத்தில் பண மோசடி மற்றும் வீடு விற்பனை மோசடி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருமங்கலம் அந்த மடப்புறம் கோவில் பணியாளர் அஜித்குமார் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த விவகாரத்தில் நகை போனதாக புகார் அளித்த நிகிதா மீது திருமங்கலம் மட்டுமன்றி மதுரை மாவட்டம், சென்னை உட்பட பல்வேறு பகுதியில் பண மோசடி செய்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. தோண்ட பல்வேறு அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தில் நிகிதா மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது பண மோசடியின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்கும் சென்றுள்ளனர். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த நிகிதாவும் அவரது குடும்பத்தாரும் பல்வேறு நபர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் தான் குடியிருக்கும் வீட்டை விற்பதற்காக இஸ்மாயில் என்பவரிடம் 25 லட்சம் பணம் பெற்று பின்னர் அந்த வீட்டை தனியார் வங்கியில் அடமானம் வைத்து 50 லட்சம் பெற்றதாகவும் புகார் எழுந்து வருகிறது. தற்போது வரை 8 எஃப்ஐஆர்கள் அவர் மேல் பதிவு செய்யப்பட்டு திருமங்கலம் மற்றும் செக்காவரணி போன்ற பல்வேறு இடங்களில் 8 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலும் பல்வேறு இடம் அரசு வேலை வாங்கி தருவதாகவும், அதாவது நூலக பணியாளர், சத்துணவு அமைப்பாளர் போன்ற பல்வேறிடம் பல்வேறு அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் புகார் வந்திருக்கிறது. வினோத், தெய்வம், முத்துக்கொடி, முருகேசன், செல்வம், தற்போது 5 நபர்கள் இங்கு அதாவது திருமங்கலம் உதவி காவல் கண்காணிப்பாளர்களிடம் தங்கள் பாதிக்கப்பட்டது குறித்து புகார் அளித்து வந்திருக்கின்றனர். இன்னும் பல பேர் இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் நிகிதா ஏமாற்றிருப்பதாகவும் தெரிய வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.